நேற்று அருண் வந்து நைட்டு வந்து ஜாக்லின் கிட்டேயும் ரயன் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரி வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக மாறிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய ஸ்க்ரீன் டைம் எடுக்கிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ் டாஸ்க்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மஞ்சரி இல்லைன்னா அந்த டாஸ்க்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் ஆயிருக்கும். அவ்வளோ சூப்பராக அதை விளையாண்டாங்க. அவங்க தான் அந்த கேமே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி ஸ்பைஸ் அப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் தான் வந்து மஞ்சரி நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு அந்த இது கொடுக்கக்கூடாதுன்னு நின்னதில் இவரும் ஒரு ஆள். பட் இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறாரு நைட்டு பேசும்போது. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு மஞ்சரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு ஃபியர் இருக்கும், மேபி லாஸ்ட் சீசன் வந்து அர்ச்சனா வைல்ட் கார்டாக வந்து தான் வின்னர் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் வைல்ட் கார்டாக வந்து வின்னர் ஆகிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் என்னவோ தெரில அருணுக்கு. அதனால தான் அவர் எப்போ பார்த்தாலும் மஞ்சரி கிட்ட மல்லு கட்டிட்டு நிற்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது சொல்லிட்டே போனே ஸ்க்ரீன் டைம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஸ்க்ரீன் டைம்னால் அந்த எப்படி அதை ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு நீ அதை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிற, அந்த எவ்வளோ நேரம் நீ அதில் ஆக்குபை பண்ணுறங்கிறது தான் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சாச்சனா நல்ல ஸ்க்ரீன் டைம் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, ஆமாம் முத்து அப்படின்னோடனே அருண் சொல்கிறாரு, ஆமாம் முத்து ஒரு அன்அவாய்டபிள் பிளேயர் தான். அப்புறம் ஜாக்லினையே சொல்கிறாரு, ஜாக்லின் நிறைய எடுப்பா. அதுக்கப்புறம் தீபக். ஸோ கரெக்டாக டாப் பிளேயர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து கரெக்டாக சொல்கிறாரு, சென்ஸ் பண்ணி சொல்கிறாரு. பட் சௌந்தர்யாவோட நேமை மிஸ் பண்ணிட்டாரு. மிச்ச டாப் பிளேயர்ஸை இப்போதைக்கு யாரெல்லாம் ஓட்டிங்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட பேரையும் கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ அதே மஞ்சரி அந்த மாதிரி எடுப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. வாரம் ஏதோ ஒன்று அவங்க பண்ணி அவங்க லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ரீசன் மஞ்சரிக்கிட்ட அவர் மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு மஞ்சரி நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதனால தான் அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு போல இருக்கு. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.